டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா காலையில் போய் பூஜை செய்யலாம், மாலையில் போய் பூஜை செய்யலாம். அப்புறம் குறிப்பிட்ட நாளில் ஏதாவது ஆடி திருவிழா அது போன்ற திருவிழா இருக்கும். ஆனால் வடலூர் திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமானார் கட்டமைத்த திருவருட் பெருவெளித்தலம் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரத்தில் மாத பூச விண்மீன் நாளன்று, அதே போல் ஆண்டு தைப்பூச விண்மீன் நாளன்று தான் அங்கே ஒரு வழிபாட்டு நாளாக வள்ளற்பெருமானார் முன்னிறுத்தியிருக்கிறார். ஏன், எதற்காக என்கிற கேள்வியைத்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மிக முக்கியமான ரகசியமும் கூட. ஏன் நம்ம அந்த 106 ஏக்கர் திருவருட் பெருவெளி தலத்தில் அங்கே சென்று இந்த பூச விண்மீன் நாளன்று அங்கே சென்று நின்றால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகிறது என்பதை சாமு கந்தசாமி அவர்தான் வள்ளற்பெருமானாரால் அதிகாரப்பூர்வமாக தமது வரலாற்றையும் ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க வரலாற்றையும் எழுதுவதற்கு பணித்தவர். அவருடைய அந்த பிரபந்த திரட்டு என்பதுதான் மிகப்பெரிய சான்று. வள்ளற்பெருமானாரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரிடம் அந்த வரலாறு எழுத ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் முதல் அந்த 4ஆம் திருமுறை நூலை கூட வள்ளற்பெருமானார் தம் கைப்பட சாமுக அவர்களுக்கு அளித்தார். அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த வள்ளற்பெருமானார் கையளித்த அந்த திருவருட் 4ஆம் திருமுறையை கைகளில் வைத்துக்கொண்டே அவர் அந்த படத்தில் நின்றிருப்பார். அதே போல் வள்ளற்பெருமானார் பயன்படுத்திய அந்த மர காலனையும் சாமுக அவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது. அந்த வரலாற்றை மிக அருமையாக நேர்த்தியாக எழுதியிருப்பார், பதிவு செய்திருக்கிறார் சாமுக அவர்கள். அதில் அவங்க மிக முக்கியமாக சொல்லக்கூடியதான் பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச, அதே போல் பூச விண்மீன் நாள் அன்று எதற்காக செல்ல வேண்டும் என்பது. ஏனென்றால் அந்த பூச விண்மீன் நாள் தான் நமக்கு அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்பதுதான் அது ரகசியம். அதிலும் குறிப்பாக தைப்பூச நாள் என்று பார்த்திங்கன்னா ஆண்டு தைப்பூசம் என்பது எப்படி வருதுன்னா, ஒன்று தை மாதம், அடுத்தது பூச விண்மீன் நாள், அடுத்தது முழு நிலவு நாள், பௌர்ணமின்னு சொல்கிறீங்களா, அது முழு நிலவு நாள். இத்தனை சிறப்பம்சங்கள் கொண்டது தான் அந்த ஆண்டு தைப்பூச நாள். அந்த நாளில் அங்கே சென்று நாம் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்திலிருந்து நின்று கொண்டு காலையில் பார்த்தோம் அப்படின்னா வலதுபுறம் வானத்தில் சூரியனும் இடதுபுறம் சந்திரனும், நேரெதிரே நெற்றிப்பூட்டுக்கு நேரெதிரே ஞான சபையில் 7 திரைகள் விளக்கப்பட்டு அங்கே அந்த சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. இதைத்தான் முச்சுடர் ஆதியால் எச்சக உயரியும் அச்சர காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளற்பெருமானார் சொல்கிறாங்க. அப்போ முச்சுடர் என்பது என்ன? சந்திரன், சூரியன், அதே போல் இந்த அக்கினி என்று சொல்லக்கூடிய சோதி. இந்த மூன்றையும் நாம் பார்த்து அந்த நேரத்தில் தான் அந்த அண்டபிண்ட விளக்கங்கள் நமக்கு முழுமையாக இறையருளால் காண்பிக்கப்பட்டு அந்த தைப்பூச நாளன்று பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ள சோதியும் பிண்டத்தில் உள்ள சோதியும் ஒன்று சேரக்கூடிய நாள், அண்டவிந்துவும் பிண்டவிந்துவும் ஒன்று சேரக்கூடிய நாளாகத்தான் அந்த தைப்பூச நாளை வள்ளற்பெருமானார் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். இது மாத பூசத்தன்று நாம் செல்ல 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 நம்முடைய அந்த உணர்வு அப்படியே அனுபவமாக மாறி, அந்த பாவனை அனுபவமாக மாறி அது தைப்பூசத்தன்று முழுமையடையும். தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பவர்கள் இந்த அனுபவத்தை அவர்கள் விரைவில் பெறுவார்கள். அதிலும் உயிர் தயவோடு, ஜீவகருணை என்று சொல்லக்கூடிய உயிர் தயவோடு அவர்கள் நடந்து கொண்டே அந்த மோட்ச வீட்டின் திறவுகோலான இந்த உயிர்கருணையை, காருண்யத்தை கடைபிடித்து கொண்டே, ஜீவகருணையை, உயிர் தயவை கடைபிடித்து கொண்டே இந்த பூச விண்மீன் நாட்களும் அதே போல் தைப்பூச நாளன்றும் அங்கே சென்று இந்த அண்டபிண்ட விளக்கத்தை உணரத் தொடங்கினால் மரணமில்லா பெருவாழ்வு என்கிற அந்த பாதையில் நாம் முன்னேறி செல்வதற்காக வள்ளற்பெருமானார் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உலகில் இதுவரை எந்த ஞானியுமே இவ்வளவு எளிமையாக அதை காண்பித்ததில்லை. மேலும் எத்தனை பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருந்தாலும் கூட இந்த மாத பூசத்தன்றும் தைப்பூசத்தன்றும் சென்று வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருமே அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டுக்காண்டு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக செல்கிறார்கள். தற்பொழுது மாத பூச நாளன்றும் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே மாதந்தோறும் பூச நாளன்று சென்று செய்யக்கூடிய வழிபாடும், அதே போல் ஆண்டு தைப்பூசத்தன்று சென்று கூட வழிபாடும் இந்த 106 ஏக்கர் தளத்தில் போய் நின்றாலே அந்த அண்டபெண்ட விளக்கங்கள் நமக்கு இறைவரால் உணர்த்தப்படும்.
மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு நன்றி, அன்பு வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.